மஸ்ஜிது நபவியில் ஒரு பெண்ணின் ஜனாசா வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைக்க தக்பீர் சொல்ல கையை உயர்த்துகிறார்கள். அந்த சமயம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரில் வந்து, அந்த பெண்ணின் ஜனாசாவை தாங்கள் தொழ வைக்க வேண்டாம், அப்படி தொழ வைக்க வேண்டுமானால் அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகையை நடத்த அல்லாஹ் சொல்கிறான் என்று உத்தரவிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக சென்று கபரை காண்கிறார்கள். சுபஹானல்லாஹ், கபரு குழிக்குள் பாம்பும் தேலும் விச ஜந்துக்களும் நிறைந்து காணப்பட்டது. அதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையாக வருகிறார்கள். ஈமான் கொண்ட பெண்ணே என்று எண்ணி மீண்டும் தொழ வைக்க நினைக்கையில் மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து மீண்டும் அந்த பெண்ணின் கபரை சென்று பார்த்துவிட்டு பிறகு தொழுகை நடத்த அல்லாஹ் சொல்கிறான் என்று உத்தரவிடுகிறார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று பார்க்கையில் கபர் அக்கினி ஜுவாலையாக நெருப்பு குண்டமாக மாறி எரிகிறது. விச ஜந்துக்கள் அனைத்தும் நெருப்பு கங்குகளாக நெளிகின்றன. அதை கண்டு கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க, இந்த பெண் என்ன பாவம் செய்திருப்பாள் என்று எண்ணி அந்த பெண்ணின் பக்கத்து வீட்டுக்காரரிடம் விசாரித்தார். அவர் அந்த பெண் பற்றி கூறுகையில், இவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிப்பார், பேணுதலாய் தொழக்கூடியவர், தவறாமல் தஹஜ்ஜுத் தொழுவார், சதா நேரமும் குர்ஆன் திலாவத்துடன் இருப்பார் என சொன்னார். அந்த பெண்ணின் கபருக்கும் இவர் சொல்வதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்று எண்ணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது கணவர் எங்கு என்று விசாரித்தார். அதற்கு அங்குள்ளவர்கள் இவரது கணவர் இங்கு வரவில்லை என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வர ஆள் அனுப்பினார். பின்னர் வந்த அந்த பெண்ணின் கணவரிடம், உங்கள் மனைவியின் ஜனாசாவிற்கு ஏன் வரவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதன், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தலாக் விடுவானேயானால் அல்லாஹ்வின் அரிஸ் ஆடுகிறது என தாங்கள் பகிர்ந்தீர்கள். அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொல்லாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அவளை எப்போதோ தலாக் விட்டிருப்பேன் என்று தனது மனைவியின் செயல் பற்றி மனம் குமுற சொன்னார். மேலும் அவர் கூறுகையில், யா ரசூலல்லாஹ், தாகத்துக்கு என் மனைவியிடம் தண்ணீர் கேட்பேன், போய் எடுத்து குடித்துக்கொள், நான் குர்ஆன் ஓதுகிறேன் என்பாள். வேலை செய்துவிட்டு களைத்து வந்து பசியுடன் உணவு கேட்பேன், நான் நோன்பு வைத்துள்ளேன், என்னிடம் வந்து உணவு கேட்கிறாய், எங்காவது போய் சாப்பிடு என்பாள். எது கேட்டாலும் எரிந்து விழுவாள். நான் பொறுத்துக் கொண்டு வாழ்ந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், அதனால் என்னால் என் மனைவியை மன்னிக்க முடியாது யா ரசூலல்லாஹ் என்றார் அழுது கொண்டே. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களின் மனைவி எல்லா நல்லமல்களும் புரிந்தார், ஆனால் உங்களின் பொருத்தத்தை இழந்து விட்டார். கணவனின் பொருத்தம் இல்லாமையின் காரணத்தால் உங்களின் மனைவி நரகம் செல்கின்றார். எனவே எனக்காக வேண்டி உங்களின் மனைவியை மன்னித்து விடுங்கள் என்று தாடி நனைந்து நீர்த்தாரைகள் நெஞ்சை நனைக்கும் அளவு அழுது கொண்டே அந்த பெண்ணின் கணவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த மனிதர் அந்நபர்களின் கரங்களை பற்றி பிடித்து கதறி அழுதார். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்த போது கபர் சொர்க்க பூங்காவாக காட்சியளித்ததாம். சுபஹானல்லாஹ். அதன் பின்பு அங்குள்ளவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒரு பெண்மணி தன் கணவரின் பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு மறைவாளேயானால் அவள் நாடிய வழியில் சொர்க்கம் செல்லட்டும் என்று வாக்களித்தார்கள். என்னருமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தீன்குல பெண்கள் அனைவரையும் மானக்கேடான செயல்களை விட்டு தடுத்து அந்நிய தீய சக்திகளின் சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்து, மேலும் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்துடன் கூடிய ஹுஸ்னுல் ஹாத்திகா எனும் இறுதி முடிவை நசீபாக்கி தருவானாக. திருமணம் முடித்து வாழும் பெண்களை கணவருக்கு பொருத்தமான கண்களாகவும், திருமணம் முடித்து வாழும் ஆண்களை மனைவிக்கு பொருத்தமான கணவனாகவும் ஆக்கி அருள் புரி. ஒரு